இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நேற்றைய தினத்தை தொடர்ந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இங்கே ஆமோஸ் ஒரு பஞ்சத்தை குறித்து பேசுகிறார். தேசத்தின் மேலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்கிறார். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் இல்லை, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் இல்லை, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பேசுகிறார். முதல்ல ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்ம எல்லா காரியங்களுக்கும், பண்டிகை நாட்களுக்கும் விசேஷமான காரியங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் வசனம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவை கேட்பதற்கு, சத்தியத்தை கேட்பதற்கு மனதற்றவர்களாய் மாறிவிட்டோம். எவ்வளவு குறைவான டைமுக்குள்ளாக வசனத்தை பேசுகிறவர்கள் முடிக்கணுமோ அப்படி முடிக்கக்கூடிய அந்த வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லாத ஒரு தன்மையை சத்துருவானவன் இன்றைக்கு இந்த நாட்களிலே நம்மிலே உண்டாக்கி வைத்திருக்கிறான். வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சோர்ந்து போய் நிற்கிற நேரங்களில் வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. நம்ம தவறான பாதைகளில் போகும்பொழுது அவைகள் நம்மை கடிந்து கொள்ளுகின்றன. நம்பிக்கையற்று இனிமே வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக, நம்முடைய வழிகள் சரியில்லைன்னா எச்சரிக்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழி நடத்தக்கூடியதாக தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. அதே போல உற்சாகப்படுத்தக்கூடியதாக, கடிந்து கொள்ளக்கூடியதாக, நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக, எச்சரிக்கிறதாக, வழி நடத்துகிறதாக கர்த்தருடைய வசனம் இருக்குது. இன்னைக்கு எதுக்கோ கட்டுக்கதைகளுக்கெல்லாம் சாய்ந்து போகி அதற்கான நேரத்தை செலவு பண்ணி இன்றைக்கி டிவிக்கு முன்பாக கண்ட கதைகளை, சீரியல்கள் என்று சொல்லி பார்க்கிறதற்கு நேரத்தை செலவிடுகிறது. சினிமாக்களை பார்க்கிறதற்கு, மனிதர்களுடைய கற்பனைகளை பார்க்கிறதற்கு நேரத்தை முழுமையாக செலவிடுகிறாங்க. ஆனால் வசனத்திற்கான நேரத்தை செலவிடுகிறதில் மக்களுக்கு அத்தனை வேதனையாக இருக்குது. இன்றைக்கி சிறு குழந்தைகளை வசனங்களை படிங்கன்னு சொன்னாலே அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அநேக தண்டனைகளை அறிவித்துத்தான் அவர்களையே படிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. என்னுடைய கல்லூரி நாட்களில் மிகப்பெரிய புத்தகங்களை படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நான் அந்த வசனங்களுக்குள்ளாக செல்லுகிறது உண்டு. ஏதோ அதை ஒரு மந்திர புத்தகத்தை போல தலைக்கு அடியில் வைத்து படுக்கிறவர்களும் அநேகர் காணப்படுகிறாங்க. தலைக்குள்ளே வச்சு படுத்துட்டானா சாத்தான் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லி நினைத்து வேதத்தை தொடச்சி வச்சு வாழ்கிற மக்களும் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அதாவது உணவு குறைவினால் உண்டாகிற பஞ்சம்னா கூட பரவாயில்லை, தண்ணீர் குறைவினால் உண்டாகிற தாகமாக இருந்தால் கூட பரவாயில்லை, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வசனத்தை பார்க்க முடியுது. ஆலயங்களுக்கு சென்றால் வசனங்கள் பேசப்படுகிறது. நம்முடைய ஆன்லைனில் எத்தனையோ வசனங்கள் வருகிறது. ஆனால் நம்ம அவைகளின் மேலே எத்தனை நாட்டமுடையவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறதில்லை. பாடல்களை கேட்பதற்கு நம்ம கொடுக்கிற வாஞ்சைகளை விட வசனங்களை கேட்பதற்கு அத்தனையாக நாம் வாஞ்சையாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட வாஞ்சையற்ற மக்களுக்குத்தான், வசனத்தின் மேலே தாகமில்லாத ஜனங்களுக்குத்தான், வசனத்தை தியானிக்க விரும்பாத மக்களுக்குத்தான் இங்கே ஒரு தண்டனையை குறித்து ஆமோஸ் பேசுகிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்தின் மேலே நாட்டம் இல்லாமல், தியானிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 பின்பகுதியும் 28, 29 சாலமோனின் மூலமாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அதாவது 23 பின்பகுதியில் சொல்கிறார், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
வார்த்தைகளை தெரிவிப்பேன்னு சொல்கிறார, அதை கடைபிடிக்க விருப்பம் இல்லைன்னா அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், சத்தியத்தை வெறுத்துட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என்று அங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில், இந்த ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் இவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். இன்னைக்கு வாசல் தேடி வசனங்கள் வருகிறது, போகிற இடங்களெல்லாம் காதுகளில் கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு உரைக்கப்படுகிறது. ஆனால் அதை வெறுத்தோன்னு சொன்னால், நீங்கள் சமுத்திரத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் போனாலும் கூட, இந்த கடலில் இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு இன்னொரு நாட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனாலும், ஒரு திசையிலேருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் போனாலும் கூட வசனங்கள் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நாட்கள் வரும் என்று சொல்லி இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஓசியாவும் தன்னுடைய பங்குக்கு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். இங்கே 8:12 அதே போல தான் அவங்க கடைபிடிக்கப்படாதபடினால அவர்கள் அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதை கொடுக்காதபடினால அந்த உரிமைகள் அவர்களை விட்டு பறித்து விடப்படும் என்று சொல்லி பேசப்படுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் தாகத்தினால சௌந்தரியமுள்ள கன்னிகை வாலிபர்கள், இவர்கள் ஆவிக்குரிய உலக பிரகாரமான தாகத்தினால நிறைந்தவர்களாக மாறிப்போவார்கள் என்று சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தான் பெயர் சபா சமாரியா என்கிற பெயர்களை உச்சரிக்கிறார். தானில் தான் கன்றுக்குட்டி, பெயர் சபாவில் மார்க்கத்தினுடைய தேவன், சமாரியாவில் சிலை. இவர்கள் தான் முதல் பெயர் சபான்னு சொன்னால் இஸ்ரவேலின் ஒரு எல்லை துவங்கி மறு எல்லை மற்றும் நம்ம தேசத்துக்கு, நம்ம காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று சொல்லுகிறோமே, முழு அந்த தங்களுடைய இஸ்ரவேலின் அந்த பரப்பிலும் கூட அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடினால தேவனை மறந்து விக்கிரகங்களை நாடி அந்த விக்கிரகங்களே சரணாகதினி கடந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கேயே விழுந்து கிடப்பா. அவர்கள் தோஷத்தினுடைய அந்த சமாரியாவின் தோஷத்தின் மேலே ஆணையிடுகிறவர்கள் அங்கே விழுந்து கிடப்பார்கள், அவர்கள் ஒருபொழுதும் எழுந்திருக்க மாட்டார்கள். அசிமா என்கிற ஒரு கானானிய தெய்வத்தை ஆண்டவரை விட்டு அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டபடினால அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை, வசன குறைவு, எங்கேயுமே வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் அவர்களுடைய நாட்களில் வந்துவிடும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் 22ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரராகி என்று பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தில் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர், ஆமேன் என்று சொல்லி இது நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரையும் சத்தியத்தையும் விட்டுவிட்டபடினால 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்கிற ஒரு தண்டனையை குறித்து பவுலும் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு வசனங்கள் கிடைக்குது, எந்த அளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணி கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமோ, உலகத்தில் எவைகளின் மேலே நாட்டம் இருக்குதோ இல்லையோ, வசனத்தின் மேலே, தேனிலும் மதுரமான இந்த வசனத்தின் மேலே, தெளிதேனிலும் மதுரமான இனிப்பான இந்த வசனத்தின் மேலே, மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிற இந்த வசனத்தின் மேலாக ஒரு தாகம் கொண்டவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த வசனம் நம்மை நிச்சயமாக வழி நடத்தும், நிச்சயமாக உற்சாகப்படுத்தும், நிச்சயமாக கடிந்து கொள்ளும், நிச்சயமாக எச்சரிக்கும், நிச்சயமாக நம்முடைய சோர்வுகளை மாற்றும். அழகாக ஒரு காரியத்தை நம்முடைய பெற்றோர்கள் சொல்வார்கள், இளமையில் நீ வேதத்தை சுமந்தானா
முதுமையில வேதம் உன்னை சுமக்கும் என்று சொல்வார்கள். அந்த காரியத்தை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நாட்களை எண்ணும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். நல்லவரே வல்லவரே நன்றியையா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா